அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் இஃப்தாருக்கு நான் செஞ்ச ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டன் கீமா வச்சு நான் செஞ்ச ஒரு மட்டன் பாக்கெட்ஸ். ஸோ இது நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி மட்டன் கீமா வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப யம்மியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கீமா பாக்கெட் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணுறேன். நல்ல ஜீரகம் எண்ணெயும் நான் 1/4 கிலோ கீமா எடுத்திருக்கேன். ஸோ நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு நீங்கள் எதில் ஸ்ட்ரெயின் பண்ணிங்களோ அது மூலியமாகவே அந்த கொழுப்புலாம் அந்த ஸ்ட்ரெயினர்லேயே ஒட்டிக்கிறோம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொழுப்பு இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ வெறும் கீமாவே ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆச்சுன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதோடு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கீமாவுக்கு ரொம்ப நீங்கள் அதாவது சிக்கனுக்குனா கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி ஆகணும். கீமாக்குனா அவசியம் இல்லை. பட் நான் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்ல எண்ணெயில் கீமா வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியை காலையில் ஒரு 1.5 மணி நேரம் தான் ஊறிச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 விசிலுக்கு இது நான் பாயில் பண்ணிக்கிட்டேன். ஸோ குக்கரில் 3 விசில் வச்சக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீமாவோட நான் இதை வதக்கிக்கிறேன். ஸோ இது இந்த கீமாவும் பட்டாணியும் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மசாலாஸ் ஃபுல்லாக நம்ம கறியிலையும் பட்டாணிலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம பாருங்கள், தண்ணியே ஆட் பண்ணல. நான் கீமாவை கழுவி எடுத்து வச்ச இது தான். அதுலேயே நம்மளுக்கு எண்ணெயிலே இந்த கறி தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே தான் அது வெந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சு வேக விடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்பயுமே எண்ணெயில் வேக வைக்கிறதுனால எப்பயுமே நம்மளோட நான்வெஜ்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடனே எப்பயுமே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாஸ் எல்லாமே நம்ம கீமாலையும் பட்டாணிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ ஆறணும். இப்போ நான் ஒரு பெரிய பவுலில் இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஆறின பிறகு நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதை இந்த அளவுக்கு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் ஆட் பண்ணுறேன். அதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு கொத்தமல்லி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கீமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா இந்த கைவிடாமல் இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் அதாவது ஃபுல் மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மேஷாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் மட்டன் கீமா பாக்கெட் செய்கிறதுக்கு சமோசா ஷீட்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோட ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலும் வெர்டிக்கலாகவும் இந்த 2 சமோசா ஷீட்டை இப்படி வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டஃபிங்ஸை எடுத்து நிறைய ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் இந்த பாக்கெட்ஸ் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சமாக வச்சிங்கன்னா இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த பாக்கெட்ஸ் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஒரு கீமா பாக்கெட் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்.
அதுக்கப்புறம் அதோட கார்னர்ஸில் ஃபுல்லாக வந்து மைதா பேஸ்ட், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஒரு ப்ரஷ் மூலயமா அதோட கார்னர்ஸுக்கெல்லாம் வந்து சமோசா ஷீட்டோட கார்னர்ஸ்க்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள பகுதியை கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு, அடுத்து கீழே உள்ளது மேலே, அதுக்கப்புறம் அடுத்த சைடு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அப்படி கார்னர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே நான் எல்லா பேட்டீஸையும் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஸ்டஃபிங்ஸ் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு, அதாவது ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் நிறையா இருந்தால் தான் இந்த மட்டன் கீமா பாக்கெட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் செய்கிற ப்ரொசீஜரை பார்த்தே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதை வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து அது பெரிய விஷயமா தெரியும். பட் ரெகுலராக நீங்கள் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பேட்டிஸை ரெடி பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மட்டன் பாக்கெட்ஸும் இப்போ ரெடி. இப்போ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நான் கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட்டுக்கு வந்தக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு பாக்கெட்ஸ், அதாவது மட்டன் கீமா பாக்கெட்ஸை ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணுறேன். ஸோ மறுபக்கத்தையும் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சைடுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ஆயில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆயிலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ யம்மியாகவும் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக அந்த கீமா, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதோட ஸ்டஃபிங்ஸ் வந்து அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. நான் மீதி இருக்கிற இப்போ மட்டன் பாக்கெட்ஸையும் நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி இந்த இஃப்தாருக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசிபின்னே நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை வந்து, இன்னும் நம்மளுக்கு வந்து 15 நோன்பு இருக்குது, அதில் ஒரு நாளாவது இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து இந்த நோம்பில் இஃப்தாருக்கு உங்களுக்காக நான் வந்து செஞ்சு உங்களுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.